தூத்துக்குடி வேலவன் ஸ்டோர் இப்போ சென்னையில டி நகர் உஸ்மான் ரோட்ல. கம்பீரமா தனித்துவமா ரொம்ப லேட்டஸ்டா விழா காலம் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. தமிழ் 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 கடவு ಬೇರೆ ಇಲ್ಲ, ಹಿಂದೂ கடவு ಬೇರೆ ಇಲ್ಲ. ரெண்டும் ஒன்று தானே. சீமான் யாரு? ஹிந்துவா? சீமான் யாரு? ஹிந்துவா? சங்க இலக்கியங்களையும் ஆன்மீகத்தையும் எந்த இடத்துலையும் பிரிக்க முடியாது. புரியுதா? சங்க இலக்கியங்களில் ஆன்மீகம் இல்லாதது எந்த இடத்துலையுமே இல்லை. இடையில் பிரிச்சிருக்கிறாங்க. தமிழும் இந்தும், இந்து கடவுளும் தமிழ் கடவுளும் எல்லாம் ஒன்று. Siemens, I heard about him. He is not a Hindu believer. He is not a Murugan believer. What is his practicing in his home? தம்பி, எந்த ஒரு கோயிலில் தமிழ் வழிபாடு இல்லைன்றீங்க தம்பி? எல்லா ஊர்லேயும் ஒரு நிமிஷம், எல்லா ஊர்லேயும் கருவறை, சரி, எல்லா ஊர்லேயும் தமிழில் கந்தசஷ்டி கவசம் பாடப்படுகிறது, தமிழில் வழிபாடு முறை இருக்கிறது. அதாவது பார்க்காதவர்கள் கண்ணை திறந்து போய் பார்க்கணும், கோயிலில் போய் பார்க்க சொல்லணும். இருப்பா, முடிச்சிடுறேன். கருவறைக்குள்ளே நான் ஏன் போகணும்? கருவறைக்குள்ளே நான் ஏன் போகணுன்றேன்? எப்பா இருப்பா, கருவறைக்குள்ளே நான் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கருவறைக்குள்ளே ஆகம விதிகள் படித்தவங்க, கருவறை பற்றி தெரிஞ்சவங்க அங்கே போனால் சரி. தம்பி, திஸ் இஸ் நாட் டிவி இண்டிவிஜுவல் டிபேட். வேற தம்பி, நீங்கள் அப்புறமா டிபேட்டுக்கு வாங்க, நான் டிபேட்டில் சொல்கிறேன். தமிழ் 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 கடவு ಬೇರೆ ಇಲ್ಲ, ಹಿಂದೂ கடவு ಬೇರೆ ಇಲ್ಲ. ரெண்டும் ஒன்று தானே. சீமான் யாரு? ஹிந்துவா? சீமான் யாரு? ஹிந்துவா? What he is practicing? What is his God? What is their God? Siman God? Murugan. First he is studying history. தம்பி, சங்க இலக்கியங்களையும் நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம். சங்க இலக்கியங்களையும் ஆன்மீகத்தையும் எந்த இடத்துலையும் பிரிக்க முடியாது. புரியுதா? சங்க இலக்கியங்களில் ஆன்மீகம் இல்லாதது எந்த இடத்துலையுமே இல்லை. இடையில் பிரிச்சிருக்கிறாங்க. தமிழும் இந்தும், இந்து கடவுளும் தமிழ் கடவுளும் எல்லாம் ஒன்று. சங்க இலக்கியங்களில் இந்துன்ற வார்த்தையோ முருகன் வந்து இந்து கடவுள் அப்படின்ற வார்த்தையோ எங்கேயுமே சரி, கொண்டாங்க, அந்த வார்த்தை கொண்டாங்க. I came from Karnataka. I am also devotee Murugan. Murugan not only Tamil, he is universal God. He is universal God. இல்ல சார், அதை யாரும் மறுக்கல சார். முருகனை ஒரு இந்து கடவுள் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்றீங்க. இது தமிழர்களுடைய கடவுள், யார் வேணாலும் வணங்கிக்கலாம். ஆனா தமிழ் கடவுளான முருகனை இந்துன்னு ஒரு முத்திரை குத்துறீங்க. He is believers கடவுள். Who is our believers? Their கடவுள். Siemens, I heard about him. He is not a Hindu believer. He is not a Murugan believer. What is his practicing in his home? சார், அதான் சார், இப்ப தமிழர்களுடைய கடவுளான முருகனுக்கு தமிழில் அர்ச்சனையும் வழிபாடும் செய்வதில் அதுக்காக பாஜக குரல் கொடுக்குமா? கந்த சஷ்டி கவசத்தை கருவறைக்குள் பாடுவதற்கு பாஜக போராட்டம் நடத்துமா? இங்க பாருங்க, கந்த சஷ்டி கவசத்தை முதல்ல அவமதித்தவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு பின்னணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க பின்னணியில் இருக்கிறாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கட்டும், மற்றது அப்புறம் பார்க்கலாம். அவங்க மேல குண்டர் சட்டத்துல தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. முதல்வர் வந்து அதை பத்தி பல இடத்துல வந்து தெளிவுபடுத்திட்டாரு. கந்த சஷ்டி கவசத்தை தமிழ் மக்களுடைய கடவுளான முருகனை இழிவுபடுத்திட்டாங்கன்னு வேல் யாத்திரை போனீங்க. அந்த முருகனுடைய தமிழ் அடையாளமா வந்து எல்லாருமே சொல்றாங்க. அந்த முருகனுக்கு தமிழில் வழிபாடு நடத்துறதுல என்ன தவறு இருக்குது? தம்பி, எந்த ஒரு கோயிலில் தமிழ் வழிபாடு இல்லைன்றீங்க தம்பி? எல்லா ஊர்லேயும் ஒரு நிமிஷம், எல்லா ஊர்லேயும் கருவறை, சரி, எல்லா ஊர்லேயும் தமிழில் கந்தசஷ்டி கவசம் பாடப்படுகிறது, தமிழில் வழிபாடு முறை இருக்கிறது. அதாவது பார்க்காதவர்கள் கண்ணை திறந்து போய் பார்க்கணும், கோயிலில் போய் பார்க்க சொல்லணும். இருப்பா, முடிச்சிடுறேன். கருவறைக்குள்ளே நான் ஏன் போகணும்? கருவறைக்குள்ளே நான் ஏன் போகணுன்றேன்? எப்பா இருப்பா, ப்ரொஃபஸர் வேலையை நீ செய்ய முடியுமா? ஒரு ப்ரொஃபஸர் வேலையை நீ செய்ய முடியுமா? இருப்பா, கருவறைக்குள்ளே நான் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கருவறைக்குள்ளே ஆகம விதிகள்
படித்தவங்க கருவறை பற்றி தெரிஞ்சவங்க அங்கே போனால் சரி. தேங்க்யூ. சார் 206 பேர் நன்றி. 206 பேர் One second. முடிச்சிட்டு காத்திருக்காங்கல்ல. 206 பேர் 206 பேர் அர்ச்சகர் பயிற்சி முடித்துட்டு அர்ச்சகராக காத்திருக்காங்க. அவங்களாம் கருவறைக்குள்ள போறதுக்கு இன்னும் தடை இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ், த கேஸ் இஸ் பெண்டிங் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட். அதான் சார் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் தம்பி கரெக்டுப்பா. கருவறைக்குள் சமஸ்கிருதம் இல்லாமல் தமிழர்களுடைய மொழியில் அர்ச்சனை நடத்த பாஜக. பாரதிய ஜனதா கட்சி கடவுள்களை அந்த ஆகம விதிகளின்படி கடவுளை வேண்டுவதில், கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணுவதற்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்து மதம், தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரத்திற்கு எதனாலும் பாரதிய ஜனதா கட்சி தட்டிக்க. தம்பி This is not TV individual debate. இன்னொரு நண்பர் அப்புறம் சேர்த்துக்கலாம். ப்ரெஸ் மீட் முடிச்சு வேற தம்பி நீங்கள் அப்புறமா டிபேட்டுக்கு வாங்க, நான் டிபேட்டில் சொல்கிறேன். நான் தான் சொல்லிட்டேனே, எங்களுடைய தேசிய தலைவர் எங்கள் நிகழ்ச்சிகளுக்காக வர்றாங்க அப்படின்ற தகவல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் யார் யாரை சந்திப்பார்ன்றது எங்களுடைய தேசிய தலைவர் தான் அறிவிப்பார். You ask DMK people, when 1965, who was imposed Hindi? Which government was there in that time? DMK fought against which party? They fought and defeat Congress only. We are not in power in 1965, it is 1967. Congress are in power in 1967. They lost their power in 1967. DMK defeated them. And 2011, who banned the Jallikattu? Who has submitted affidavit in front of court? BJP or Congress? Congress and DMK allied UPA, they submitted the affidavit against Jallikattu. Who destroyed the Tamil culture? Rahul Gandhi and his party and DMK, they tried to destroy the Tamil culture. Highest times. Who spoke Tirukular? Who spoke Subramanya Bharatiyar? Who showcased Mahabalipuram? Kamba Ramayanam? Congress and their legacy showcased only Mughal tombs. But our beloved Prime Minister, he showcased Mahabalipuram. Every time he showcased Tamil culture. Who destroyed the Tamil culture? Rahul Gandhi Sunday Monday लायर के जैसे है. 6 months holiday, one day again spoke against BJP. That is he's doing every day. தம்பி தமிழில் தான்ப்பா போஸ்டல் எக்ஸாம் நடந்தது. நீங்களாம் அப்டேட்டில் இருக்கீங்களா இல்லையன்ற எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு நான் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஏதாவது குறை சொல்லணுன்றதா? இந்த வாட்டி போஸ்டல் எக்ஸாம் எதில் நடந்தது? போஸ்டல் எக்ஸாம் எதில்ப்பா நடந்தது? தமிழில் நடந்ததா இல்லையா? முதல்ல கொஸ்டின் கேட்குறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். போஸ்டல் கேட்டிங்கல்ல, போஸ்டல் எதில் நடந்தது? போஸ்டல் வந்து தமிழில் நடந்ததுப்பா.
போஸ்டலும் தமிழ் நடந்தது. எஸ்எஸ்சி நடக்கிறதுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம். First time new education policy, national education policy, respect all 22 languages. All 22 language in first time of the Indian education history. We respect all 22 languages treated equally. Before that, 3 languages: local language, state language, Hindi and English. Now everywhere who want to learn Tamil, they will learn Delhi also, even Karnataka also. Who has given this opportunity? Modi ji has given this opportunity. BJP has given this opportunity. We respect all Indian languages and we have given the equal opportunity. Sir, BJP respect all languages, but BJP give 643 crore to Sanskrit. In Tamil, 21 crore only. Why this? Yeah, compared to South Indian other languages, Tamil has given more. Tamil Nadu got 5,10,000 crores. Karnataka got 3,24,000 crores. Tamil Nadu got 12 smart city. Karnataka got 7 smart city. Compared to this also. 11 medical college in first time of the Tamil Nadu history. Tamil Nadu got 11 medical colleges within the year. Karnataka got only for the 4 medical colleges. Compared to this, even Padma Shri, how much Padma award Tamil Nadu got? You know that openly, not narrow-mindedly, not prejudiciously. You see what Modi ji has given Tamil Nadu compared to all previous prime ministers. Much more got in this regime last 6 years only. We are ready to debate. Last 6 years, what they Tamil Nadu they got, and previous year how much they got. Compared to that. பெட்ரோல் விலை வந்து கடுமையா உயர்ந்திருக்கு. தேர்தல்ல இது பாதிப்பு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அல்லது அந்த பெட்ரோல் விலையை குறைப்பதற்காக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் என்ன? இந்த பட்ஜெட்ல அதற்கான வாய்ப்பு இருக்கா? He's asking petrol price. Budget will give the answer. That is the international price. Sir, it's increased higher levels first time. Yeah, no, because that international price, that's going up, that's also going up, that's going down, it's also going down. Sir, while the international oil prices are coming down, the central government has raised the cess and Not only central government, all state governments also put the cess and tax. Not only central government. is the government ready to Even you study Goa. Goa petrol diesel rate compared to other states very less, because Goa state put less tax and other states put more tax. So the state governments are saying that they are dependent on the central government for the revenues. So is the government ready to include the GST ambit in the petrol? That we'll discuss. Discussion is going on. They will take a decision.